வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்குது. இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்க, அதற்கான முயற்சி தான் இது. ஒவ்வொரு யூடியூபரும் பயன்படுத்த வேண்டிய 10 இலவச கருவிகளை பற்றி இன்று பார்க்க போகிறோம். இதை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறோம்னா, இவை எளிய கருவிகள். எந்த வீடியோவையும் உருவாக்க உங்கள் நேரத்தை குறைக்கலாம் மற்றும் எந்த யூடியூபருக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்ற கணக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்கள் குழந்தையோட பர்த்டே கொண்டாடிய வீடியோ, குடும்பத்தினர் எந்த வீடியோனாலும் சரி, இந்த வீடியோ முடிகிற நேரத்தில் நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. எல்லா வீடியோவையும் சும்மா அற்புதமாக ப்ரொஃபஷனல் லெவலில் மாற்றிடலாம். வெல்கம் டு தி ஷோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, நம்ம மூளையை ஒரு டெக்னாலஜி மூளையாக மாற்றுவோம். முதலில் வருவது மிக்ஸிட். மிக்ஸிட்டுங்கிறது ஒரு வெப்சைட். இங்கே நிறைய ஸ்டாக் ஃபுட்டேஜ், அதாவது கொட்டி கிடக்கும் வீடியோக்கள், விதவிதமான மியூசிக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இல்லை நம்ம வீடியோ டெம்ப்ளேட்ஸ். ஒரு வீடியோ பண்ணுறோன்னா அதோட பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்னு ஆல்ரெடி தயாராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபைலை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். முக்கியமாக இது இலவசம். நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம். ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரி வேணும்ன உடனே இந்த வீடியோவை எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு நான் வெப்சைட்லேயே காமிக்கிறேன். இப்போ நம்ம வியூ ஆல் வீடியோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் கீழே நிறைய கேட்டகரிஸில் பல வித்தியாசமான வீடியோஸ்கள் இருக்குது. ஏன் இந்த வீடியோவை செய்கிறதுக்கான சில காட்சிகள் கூட இங்கேருந்து எடுக்கப்பட்டது. சரி, இப்போ நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது சவுண்ட் எஃபெக்ட்ஸ். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோவுக்கு ஏற்ற மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ஸு இங்கேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். சவுண்ட் எஃபெக்ட்ஸுங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சில இடத்துல சில யூடியூபர்ஸ் அதுக்குன்னே தனியாக ஒரு ஆள் வச்சு சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்து அந்த வீடியோவையே அற்புதமாக காட்டுறாங்க. அடுத்ததாக இரண்டாவது கருவியின் பெயர் பெக்சல்ஸ். இந்த வெப்சைட்டோட மகத்துவம் என்னென்னா, நிறைய பிக்சர்ஸ், ஃபோட்டோஸ் கொட்டி குவிச்சு வச்சுருக்குறாங்க. ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இந்த வெப்சைட்டில் சுலபமாக இலவசமாக கிடைக்குது. ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக பேசுவதற்கு இந்த புகைப்படங்கள் மிகவும் உதவியாக இருக்கிறது. அதே மாதிரி வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கான வீடியோஸ் இருக்குது, ஆனால் நல்லா அருமையாக இருக்குது. ஷார்ட்ஸ் ஃபார்ம் பண்ணவும் செய்யலாம், லாங் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வீடியோக்களும் இருக்குது. மூன்றாவது கருவியாக பிக்ஸபே. இந்த வெப்சைட்டினுடைய அம்சமாக என்ன சொல்லலாம்னா, மியூசிக். நிறைய மியூசிக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அதனால் இது நிச்சயமாக உங்கள் லிஸ்ட்டில் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இப்போ ஒரு வீடியோ கிளிக் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் பின்னாடி இருந்து நடந்து வரீங்க, இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே சைட்லேருந்து வருது. மியூசிக்கை தூக்கலாக காமிக்கிறோம். டாம் டும் டும் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம சாதா ஹீரோ கூட சூப்பர் ஹீரோ ஆகிடுவார். அடுத்தது நான்காவது இடத்தில் ஃப்ரீ சவுண்ட். பேர் சொல்கிற மாதிரியே இலவச ஒலி. இந்த வெப்சைட் முழுதும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சவுண்ட் எஃபெக்ட்ஸுமா கொட்டி கிடக்குது. உங்களுக்கு யாராவது பேக்ரவுண்ட் மியூசிக் டீமில் இருக்கிறவங்கள தெரிஞ்சால் அவங்கள்ட்ட பேசி பாருங்கள். ஒரு படத்துக்கே எந்த அளவுக்கு உயிர் கொடுக்கறது பேக்ரவுண்ட் மியூசிக்னு உங்களுக்கு புரியும். அதனால தான் மியூசிக் டைரக்டருங்களுக்கு அவ்வளவு மரியாதை. அடுத்து ஐந்தாவதாக வருவது அன்ஸ்க்ரீன். இது ஒரு அருமையான ஃபீச்சர். பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் அப்படியே எடுத்துகிட்டு வேறு எந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் காட்டிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பின்னாடி இருக்கிற இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கும்போது எப்படி வித்தியாசமாக தெரியுதுன்னு பாருங்கள். வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி காட்டணுன்னாலும் சரி, யூடியூப் வீடியோ பண்ணும்போது ஒரு ஆஃபீஸ் என்வாயன்மெண்ட்லேருந்து பேசுகிற மாதிரி காட்டுறதுக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நாங்கள் மிகவும் உபயோகப்படுத்தும் ஒரு கருவி 6வது இடத்தில் ஜிட்டர். இதில் நிறைய விதமான வீடியோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அனிமேஷன் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. என்ன டெம்ப்ளேட் நமக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி நமக்கு ஏற்ற விதத்தில் அதை லேசாக மாற்றங்கள் செய்து, ஒரு கம்பெனி லோகோவாக இருக்கலாம், இல்லை யூடியூப் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்கிற விதமாக இருக்கலாம், இல்லை சும்மா பேக்ரவுண்டில் வட்ட வட்டமாக வர மாதிரி காட்டுறதா இருக்கலாம், சப்ஸ்கிரைப்னு சொல்லி ஒரு பாப்அப் வரதா இருக்கலாம், தகவல் தெரிவிக்கும்படி நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம பேசுனதெல்லாம் ஒரு உதாரணத்தில் காட்டணும்னா, இப்போ இங்கே பாருங்கள், பின்னாடி வீடியோ இருக்கும், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாப்அப் காமிக்கலாம். அடுத்து 7வதாக மேஜிக் ஸ்டுடியோவின் மேஜிக் எரேசர். இது மிகவும் அருமையான கருவி.
உதாரணத்துக்கு இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க, குழந்தைக்கு வந்து நல்லா கிட்ட போய் ஒரு கேக் ஊட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கும் போதோ இல்லை வீடியோ எடுக்கும் போதோ பக்கத்துலேயே வந்து உங்கள் மாமியார் நின்றுடுறாங்க. அட்டடடடா, எங்கே போனாலும் கூடவே வந்துடுறாங்கப்பா. வாழ்க்கையிலலாம் தான் எடுக்க முடியல, சரி இந்த வீடியோவிலேருந்தாவது எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். பின்னாடி பாருங்கள், இப்போ அந்த கார் இருக்குது, அதை எப்படி ஹைலைட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் அவ்வளோதான், கார் மறைஞ்சிருது. அதே மாதிரி மக்கள், விஷயங்கள், பொருட்கள் எதை வேணாலும் இப்படி ஹைலைட் பண்ணி அந்த வீடியோவில் வந்து எடுத்துடலாம். நம்ம பேக்ரவுண்டே அப்பப்போ மாற்றுறதுனால இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து பண்ணும்போது இது மிக அருமையான படைப்பாக மாறுகிறது. அடுத்து 8ஆவதாக Atipo Foundry in Fonts. fontsarena.comல 1000க்கும் மேலான எழுத்து வடிவுகள் உண்டு. எவ்வளோதான் வீடியோ, மியூசிக், சைடு எஃபெக்ட்ஸ்னு நிறைய கொடுத்தாலும் எழுத்து வடிவத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நம்ம மூளை அதை கண்டிப்பாக போய் படிக்க முயற்சி செய்யும். அதனால் எந்த வடிவத்தில் எந்த நேரத்தில் காமிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான வெப்சைட் தான் இது. இதில் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணி அழகாக வடிவமைத்து அதை இந்த வீடியோவை இன்னும் பிரமாதமாக காட்டுங்க. ஒரு ஏஐ சாஃப்ட்வேரை வச்சு என்னெல்லாம் கலட்டா பண்ணலான்னு பார்க்குறீங்களா? அடுத்து வருவது லாலால் ஏஐ. இப்போனைக்கு அஜித் பாடல் ஆகிய ஆலுமா டோலுமா அப்படின்ற அந்த பாட்டில் பின்னாடி இருக்கிற பின்னணி இசை எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு அதே மாதிரி மாஸ்டரில் இருக்கிற இசைகளையும் தனியாக எடுத்து இதோட சேர்த்துடலாம். ஆலுமா டோலுமான்னு பாடிட்டு இருப்பாப்புல பின்னாடி பேக்ரவுண்டில் மாஸ்டரோட மியூசிக் போகும். அந்த மாதிரி பிரிக்கிறதும் செய்யலாம், சேர்க்கறதும் செய்யலாம். இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்க உதாரணத்தை வச்சு இப்போ பார்ப்போம். Got a feeling and I don't know why. So hard on myself every goddamn time. இப்போ வெறும் இசையை மட்டும் கேட்க முடியுமான்னு பார்ப்போம். எப்படிங்க, பாட்டில் இருக்க குரலை எடுத்துகிட்டு வெறும் இசையை மட்டும் கேட்டோம். அதே மாதிரி இந்த முறை பின்னணி இசையை எடுத்துட்டு வெறும் குரலை மட்டும் கேட்போமா? Got a feeling and I don't know why. So hard on myself every goddamn time. இறுதியாக 10வது இடத்தில் இருப்பது சூப்பர் மீம். நீங்கள் ஒரு பெரிய மீம் யூடியூபர் ஆகணுமோ இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட சில மீம் மெசேஜஸ் எல்லாம் போடணும்னு நினச்சிங்கன்னா வடிவேலை வச்சு காமெடி பண்ணுற மாதிரி, கவுண்ட் பண்ணி வச்சு காமெடி பண்ணுற மாதிரி நீங்கள் சில இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த வெப்சைட் ஒரு அருமையான வெப்சைட். அதே மாதிரி சில ஜிஃப் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுவும் இங்கேருந்து எடுக்கலாம். இல்லை இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததில் எல்லா ஐடியாஸும் சேர்த்து போட்டு நம்மளே அதை செய்யலாம். உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வீடியோ எடிட்டர் இல்லை கேப்கட், கேன்வா இந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேர் டூல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் முக்கியமாக வீடியோஸ்களெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று செட் பண்ணிடுறோம். அப்புறம் வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு வேணுன்னா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அந்த நம்ம எழுத்துக்களையும் இல்லை டைப் பண்ணி என்னெல்லாம் வேணுன்றதை போடலாம். மியூசிக்கில் ஏற்ற மாதிரி அந்த வீடியோவில் வர சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சைடு எஃபெக்ட்ஸை கொண்டு வரலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் அருமையான வீடியோ வரும். இதுக்கு முக்கியமாக நமக்கு தேவை ஆர்வம். அந்த ஆர்வம் அத்துடன் ஐடியா. நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அத்துடன் போனஸாக ஃபியூச்சர் டூல்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் இதில் லேட்டஸ்ட்டான ஏஐ சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ், வெப்சைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கருவிகளும் அதனுடைய பயன் மற்றும் தகவல்கள் இங்கே அருமையாக கிடைக்குது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கான டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா இங்கே பாருங்கள். இப்போ இதில் போய் ஸ்க்ரால் பண்ணி வீடியோ எடிட்டிங் கிளிக் பண்ணதில் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. இதில் இருக்கிற நிறைய கருவிகள் என்னெல்லாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாம், அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளானா இல்லை அதெல்லாம் ஃப்ரீயாக என்னன்றதான தகவல்களும் இதில் இருக்குது. அதே மாதிரி ஜெனரேட்டிவ் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் அதுக்கான சொல்யூஷன்ஸ், அதுக்கான சாய்ஸஸ் எல்லாம் வருது. இப்போ அதனுடைய கருவிகளோ அதனுடைய டூல்ஸோ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல வித்தியாசமான இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வெப்சைட்டை டெஃபினட்டாக போய் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இது உபயோகமாக இருக்கும். இதை வந்து அடிக்கடி பார்க்குறதுனால வந்து புது புது டூல்ஸ் வர்றது இதெல்லாமே இந்த ஒரு வெப்சைட்லேயே நல்லா அப்டேட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவதோ இல்லை நண்பர் யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். அதே சமயத்தில் இது யூடியூப் மட்டும்தானு இல்லை, நீங்கள் நார்மல் வீடியோஸை கூட இதை யூஸ் பண்ணி, இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமாக அற்புதமான ஒரு படைப்பாக மாற்றலாம்.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். சீக்கிரம் வந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இருப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.